எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை அவருடைய வசனத்திலே கற்றுக்கொள்கிற, படிக்கிற, கவனிக்கிற நாம் வெறும் வார்த்தையோடு நிறுத்திவிடக்கூடாது. ஆண்டவர் என்றும் மாறாதவராய் இருப்பதினால் அவரால் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே முன்பு உலகத்திலே பூமியிலே கடந்து சென்று மற்ற அநேக மக்களை அவர் சொஸ்தமாக்கி விடுதலையாக்கி அநேக ஆத்மாக்களை ரட்சித்த சமயத்துல என்ன செய்தார்? இன்றைக்கு அதை ஆலயத்திலே செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டு வந்த சாட்சிகள் அதுக்கு மிக சிறந்த முக்கியமான ஆதாரமா இருக்கு. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவின் மூலமாய் சேஷமாய் கவலைப்பட்டு கலங்குகிற, மன அழுத்தத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிற, பாதிப்பில் இருக்கிற நமக்கு சொல்லுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவையும் உதறி தள்ளி கிறிஸ்துவை நோக்கி ஓட்டத்தை தொடர கடவோம். ஆம், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையினுடைய கடைசி என்பதை போல உங்களை யோசிக்க வைக்கலாம். நீங்கள் விளிம்பில நிற்கிற ஒருவராய் என்பதை பார்த்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இத்தனை சாட்சிகளை கேட்கிற பார்க்கிற நீங்கள் உங்க உள்ளத்துக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். இவ்வளவு பேருடைய வாழ்க்கையிலே தேவன் மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஏற்படுத்த கூடுமானால் என்னுடைய வாழ்க்கையிலேயே அது சாத்தியம் இல்லை. கண்டிப்பாய் அது சாத்திய மக்களை. எனவேதான் நான் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பல சாட்சிகளை நீங்கள் கேட்கும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நம் நடுவிலே, நம் மத்தியிலே அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவரை நோக்கி வருகிற, அவரை தேடுகிற ஒவ்வொருத்தருக்கும் உதவின் கரத்தை நீட்டுகிறார். இதோ முதல் சாட்சி நீங்கள் பார்க்கும்படியா தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருங்கள். நாம் தொடர்ந்து பல சாட்சிகளை இந்த நிகழ்ச்சியில கேட்க போகிறோம். வணக்கம், என் பேர் காயத்ரி. எனக்கு 34 வயசு ஆகுது. முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. எனக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கை முற்றிலுமா உடைக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு பெரிய பண பிரச்சனை இருந்தது. என் வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஆரோக்கியத்துல எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. ஆனா என்னால நடக்க முடியல. ஒரு சின்ன வலியில இருந்து ஆரம்பிச்சது என்னுடைய கால்ல இருந்து. அதுக்கப்புறமா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி என்னால சுத்தமா நடக்க முடியாத அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க போகாத இடம் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை. ஆயுர்வேதால இருந்து நாங்க அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லா விதமான மருத்துவ செலவுகளும் பண்ணிட்டோம், எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம். என்னுடைய ஆரோக்கியத்தை சொல்லணும் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய குடும்பம் பிரிக்கப்பட்டதா இருந்தது, ஒற்றுமை இல்லாம இருந்தது, கெட்ட பழக்கங்கள் நிறைந்ததா இருந்தது. நிறைய பேருக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள நிறைய பிரிவினைகள், சண்டைகள், எப்பவுமே கெட்ட வார்த்தைகள், அந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருந்தது. என்னுடைய குடும்பம் முற்றிலும் அழிக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்ன்ற கேள்விக்குறியாதான் என் வாழ்க்கை இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நான் எல்லார்கிட்டையுமே போயிருப்பேன் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் என்னுடைய ஆரோக்கியத்துல இருக்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக எல்லா மருத்துவர்கள்கிட்ட போனேன். எல்லா விதமான, அதாவது மருத்துவர்கள் அடையாளப்படுத்துற இந்த உலகத்துக்குரிய பலிப்பீடத்துக்கு போனேன், மருத்துவருடைய பலிப்பீடத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் போனேன். யாரெல்லாம் என்னை பார்க்க வராங்களோ, என் மேல பரிதாபப்பட்டு பார்க்க வராங்களோ, அவங்க எல்லார்கிட்டையுமே ஏதாவது ஒரு பலிப்பீடம் இருக்குமா, எந்த இடத்துல நான் தியாகம் செஞ்சா என்னுடைய வாழ்க்கை சரியாகும், எனக்கு இந்த குணமாக்குதல் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய கண்ணில் பட்ட, நான் காதுல கேட்ட எல்லா பலிப்பீடங்களிலும் நான் என்னுடைய தியாகத்தை செஞ்சிருக்கேன். இது என்னுடைய ஆரோக்கியத்திற்காக. அது மட்டும் இல்லாம என் குடும்ப வாழ்க்கைக்காக, என்னுடைய அப்பா குடிக்கிறத நிறுத்தத்துக்காக, என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர்கள், யார்கிட்டலாம் என்னால என்ன சொல்ல முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, என்னுடைய தியாகங்களை அவங்களுடைய பலிப்பீடத்துல நான் என்னுடைய முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன். நான் இது எல்லாமே செஞ்சிருந்தாலும் கூட இந்த எல்லா பலிப்பீடங்கள்லயும், எனக்கு தெரிஞ்ச எல்லா பலிப்பீடங்களையும் என்னுடைய எல்லா தியாகத்தையும் நான் செஞ்சிருந்தாலும் கூட இதற்கான வழி என்னால கண்டுபிடிக்க முடியல. இதனுடைய விடுதலையை, அதாவது என்னுடைய வாழ்க்கையை, இந்த விடுதலையை என்னால பார்க்க முடியல. இந்த மாதிரி நிலைமையில தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைக்கப்பட்டேன். வாலிப குழு மூலமா என்னுடைய சகோதரி அழைக்கப்பட்டாங்க. முதல் முறையா நாங்க ஆலயத்துக்கு வந்தோம். என்னுடைய உடல்நிலை காரணமாக நாங்க முதல்ல குணமாக்குதல் ஜபத்துக்காக தான் வந்தேன். பலிப்பீடத்தில் மேல எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னால் நடக்க முடியாது, என்னை தூக்கிட்டு தான் வந்தாங்க. என்னுடைய கால் அசைக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் என்னால் நடக்க முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் பலிப்பீடத்தில் மேல பாஸ்டர் கேட்டார், யார் நீங்க உங்க வாழ்க்கையை தேவனுக்காக பலிப்பீடத்துல கொடுக்க விரும்புறீங்களோ, உங்க விசுவாசத்தை தயார்படுத்த, உங்க விசுவாசத்தை செயல்படுத்த பலிப்பீடத்தில் மேல வாங்கன்னு கூப்பிட்டாங்க.
நான் முதல் ஜெபத்துல மேல ஏறி போய் அந்த விசுவாசனுடைய ஜெபத்துல கலந்துட்டேன். நான் சொன்னது, தேவனே, நான் இது வரைக்கும் எல்லா பலிப்பீடங்களையும் என்னோட தியாகம் செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த பலிப்பீடத்துல, உங்களுடைய உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடத்துல என் வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி நான் என்னுடைய முதல் ஜெபத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் உண்மையான பலிப்பீடத்துக்கு வந்த பிற்பாடு, உண்மையான தியாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, நான் அதை தேவனுக்காக செஞ்ச பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் பார்த்தேன். என்னுடைய குடும்பம் மாத்தப்பட்டது, என்னுடைய ஆரோக்கியத்துல நான் குணமாக்குதலை பெற்றேன். அது மட்டும் இல்லாம இந்த சரீரபூர்வமான ஆசீர்வாதங்கள் நான் பெற்றாலும் கூட எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்தது, வெறுமையான எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவியை பத்தி கேள்விப்பட்டேன். பரிசுத்த ஆவிக்காக என்னுடைய எல்லாத்தையுமே நான் பலிப்பீடத்துல தியாகம் பண்ணேன். என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுத்தேன், அவருடைய ஆவியை நான் பெறதுக்காக. அந்த நாள்ல தேவன் எனக்கு அவருடைய ஆவியினால் அபிஷேகம் கொடுத்தார். அது ரொம்ப அருமையான ஒரு நாளா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், உலகத்துல இருக்கிற எந்த பலிப்பீடமும் உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடம் போல இருக்காது. என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுக்கும் பொழுது அவருடைய 100% அவருக்காக கொடுத்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாவும் சமாதானமாவும் இருக்கு. தேவனுடைய எல்லாவற்றையும் பெற்ற ஒரு நபரா. யார் மக்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்குமே நிறைய விசுவாசம் இருந்தது. ஆனா அவங்க எந்த இடத்துல அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்கன்றதுதான் விஷயம். முன்னாடி நான் தவறான விஷயங்கள்ல, தவறான நபர்கள்ல, தவறான பலிப்பீடத்துல என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்படுத்திட்டு இருந்தேன், நிறைவேற்றிட்டு இருந்தேன். ஆனா எப்போ நான் உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடத்தை கண்டுபிடிச்சனோ, எப்போ தேவனுக்கான பலிப்பீடத்துல என்னுடைய தியாகங்களை செய்ய ஆரம்பிச்சனோ, அப்போ என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இதுதான் ரகசியம். யார் தேவனுக்காக அவருடைய பலிப்பீடத்துல தன்னுடைய தியாகத்தை செய்யறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியும். நான் இன்னைக்கு தேவனுக்கு உண்மையா நன்றி சொல்றேன், என்னுடைய முழு மனதோட. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாற்றப்பட்டதுக்கு, முற்றிலுமான ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நான் பெற்றிருக்கேன். தேவனுக்கு நன்றி. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிற மக்களை, இந்த முதல் சாட்சியை உங்கள் வாழ்க்கை மாற்றக்கூடிய ஆதாரத்தை உங்களுக்காய் கொடுக்கிறது. நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, சென்னையிலே, தமிழ்நாட்டிலே, அல்லது நீங்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, விசேஷமாய் மும்பையிலே, ஹைதராபாத்திலே நம்முடைய யூனிவர்சலாக இருக்கிறது. நீங்கள் விலாசத்தை பெற விரும்பினால், அல்லது அங்க இருக்கிற உறவினரோ நண்பரோ, நீங்களே கூட நேரடியாய் எங்களை சந்திக்க விரும்பினால், ஒரு ஆலோசனைக்காய் எப்படி நான் தேவனுடைய இந்த வல்லம் என் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும், எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்கு இந்த அற்புதத்தை நிகழ்த்த முடியும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், உடனே கீழே பார்க்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் செய்தி அனுப்பலாம். நிச்சயமாய் ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார் உங்களுக்கு உதவி செய்ய. இதோ திரையில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த டிவைஸ் வழியாய் நீங்க என்னை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை மாற முடியும். இதோ தேவன் என்ன செய்தார் என்ற அற்புதமான சாட்சி நீங்கள் கவனிக்கும்படி. ஏறத்தாழ 16 வருஷமா என்னுடைய திருமண பிரச்சனையினால ஏற்பட்ட காயங்களினால நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய கணவர் பல பெண்களோட தவறான உறவுல இருந்தாரு. நான் கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் இத குறித்து எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாள் ராத்திரி நான் தீர்மானிச்சேன், இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழவே கூடாது. அதனால நான் ஒரு டானிக் மருந்து எடுத்தேன். அத முழு பாட்டிலும் நான் குடிச்சிட்டேன். டானிக் மருந்த நான் குடிச்சதுனால நான் பாதிப்படைய ஆரம்பிச்சேன். அதனால நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு ராத்திரி. ஆனா அந்த இடத்துல மன அழுத்தம் இன்னமும் இருந்தது. குழந்தைய பெற்றுக்கொள்ளும் போது கூட அதே விஷயம்தான். சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில மோசமாயிட்டே இருந்தது. மோசம் எல்லாத்துலயும் மோசமாயிட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமா போயிட்டு இருந்தது. என் கணவர் தொடர்பு வைத்து கொண்டிருந்த அந்த பெண்ணை குறித்து நான் தெரிஞ்சு கொண்டேன். அவங்க செய்வினை வைக்கிறவங்க கிட்ட போயிருக்காங்க. அந்த தருணத்துல என்னுடைய முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சது. என் கைகளுக்குள்ள ஏதோ கெட்டு போன மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. இரவுல என்னால தூங்க முடியாது. அவங்க என்ன படுக்கையில எட்டி உதைப்பாங்க. சில நேரத்துல வண்டி ஓட்டும் போது என்னுடைய கால்கள்லாம் பயங்கரமா வலிக்கும். அது சில நேரத்துல நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால ராத்திரியில சரியா தூங்கவே முடியாது. என் வீட்ல பிள்ளைய வச்சு பூட்டிட்டு நான் வெளியே போய் என் கணவரை ஒரு நாள் முழுதும், ராத்திரி முழுவதும் தேடுவேன். அவர் பகல் ஆவற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாரு. அதனால நான் தூங்கவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எதுலயுமே நான் சரியா பார்த்து கொள்ளல. ஒரு நாள் நான் வீட்ல இருந்தேன். அந்த நாள் யூனிவர்சலோட டிவி ப்ரோக்ராம நான் பார்த்தேன்.
மேலும் நான் அதுல கேட்டிருந்தேன், மன அழுத்தம், வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் அங்க தண்ணி வச்சேன். அதன் பிற்பாடு நான் அந்த தண்ணிய குடித்த பிற்பாடு நான் வித்தியாசத்த பார்த்தேன் எனக்குள்ள. இதுதான் என்னுடைய கவனத்த ஈர்த்தது. நான் ஆலயத்துக்கு வரணும்னு. ஏன்னா நான் நல்ல விதமா உணர ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் பலவிதமான உணர்வுகள கடந்து போயிட்டு இருந்த எனக்கு இது வித்தியாசமா இருந்தது. நான் அதனால ஆலயத்துக்கு வரணும்னு தீர்மானிச்சேன். அதன் பிற்பாடு நான் ஒரு பொழுதும் பின்வாங்கல. நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்து கொண்டேன். ஒரே நாள் ராத்திரியில நான் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆகல. நான் ஒவ்வொரு நாளும் தொடர் சங்கிலி ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை தெரப்பி ஆஃப் லவ்லலாம் கலந்து கொண்டேன். சில மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, "நீ ஆலயத்துக்கு வர்றதுனால உன் நேரத்த தான் வீணடிக்கிற." ஆனா நான் எத பத்தியும் கவலைப்படல. நான் ஆலயத்துக்கு வந்தேன், வந்துட்டுருந்தேன், தொடர்ந்து வந்துட்டுருந்தேன். ஏன்னா, இந்த சந்தோஷம் என்ன விட்டு போவே கூடாது. என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும்னு நான் தீர்மானிச்சிருந்தேன். அந்த தருணத்துல தானியேல் உபவாசமானது வந்தது. அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷமா உணர்றேன். இனிமேலும் நான் மன அழுத்தத்துக்குரியவளா இல்ல. தற்கொலை செஞ்சு கொள்ள விரும்பல. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய பிள்ளைகள நான் பார்த்துக்கொள்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக முற்காலத்துல ஏற்பட்ட காயத்திலிருந்து நான் குணமாக்குதல பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இல்ல. நான் வித்தியாசமான நபரா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நாம தேவனை அறிஞ்சவங்களா இருக்கோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்களா இருக்கோம்னா, நாம எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்போம். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் 23 வயதுல கர்ப்பம் தரித்து பெண் பிள்ளைய பெற்றேன்ல. இன்னைக்கு அவ நல்ல படிப்பு படிச்சிருக்கா. 10 சப்ஜெக்ட்ல நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் மூலமா டாக்சஸ் யூனிவர்சிட்டில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நானும் என்னுடைய 2 மகளும் ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கோம். இனிமேலும் எனக்கு மன அழுத்தம் இல்ல. நீங்க யார் என்னுடைய சாட்சிய கேட்டுட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்புறேன். ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்கான உதவி இங்க இருக்கு. நீங்க மன அழுத்தத்துல இருந்து விடுதலை பெறலாம். நீங்க உங்கள மறிச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம். தற்கொலை செஞ்சு கொள்ள வேண்டாம். இது எதையுமே நீங்க செய்ய வேண்டாம். உங்கள விடுதலையாக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்காரு. நீங்க அவரை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அது ஒரு பாட்டில் தண்ணி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து, இருக்கிற இடத்தை பொறுத்து கண்டிப்பாய் எங்களோடு ஜபத்திலே ஒன்றிணைகள் மக்களை. இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே நாம் விசுவாசத்தின் ஜபத்தை செய்ய போகிறோம். சற்று முன்பாக தான் ஆலயத்தில் நடந்தது. கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டவர்கள், குடிப்பழக்கம், போதை பழக்கம், தூக்கமின்மை, மன அழுத்தம், ஏன் தற்கொலை என்ன கூட வாழ்க்கையினுடைய விளிம்பிலே, நான் சொன்னதை போல விளிம்பிலே இருக்கிற ஒருவராய் இந்த பக்கமா இந்த பக்கமா எனக்கு தெரியல, நான் விளிம்பில் நிற்கிறேன். வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறேன். எந்த தவறான முடிவுக்கு செல்ல வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். இத்தனை சாட்சிகளை நாம் நம் வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை, ஒரு சலுகையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்களும் அடுத்த சாட்சியாய் மாற முடியும் என்பதை மறக்க வேண்டாம். கெட்ட பழக்கத்தினால திருமண வாழ்க்கையிலே தோற்கடிக்கப்படக்கூடிய, ஏன் ஏறத்தாழ தோற்று போன ஒரு நிலைமைக்கு சென்ற இந்த நபருடைய வாழ்க்கை எப்படி தேவனால் புதுப்பிக்கப்பட்டது, எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அவர் வாழ்க்கையில சாத்தியமான, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் வாழ்க்கையில் இருந்ததா, அசுத்தத்தினால ஆக்கப்பட்டவராய், இருளின் பிடியில அகப்பட்ட ஒருவராய் இருந்த இந்த நபர் எப்படி இந்த இருளின் பிடியில் இந்த கட்டவிழ்க்கப்பட்டார். அவரால் முடியல, அவரு விரும்பினார், ஆனா முடியல. ஏன்னா ஒரு அசுத்தத்தினுடைய தாக்கம் இருந்தது. ஒருவேளை நீங்கள் இந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்த விரும்பலாம். என்றைக்கோ இதை விட நீங்க முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் பல தருணங்கள் நீங்க முயற்சித்த போது தோற்றதாய் உங்களை பார்த்திருக்கலாம், அல்லது நிறுத்தக்கூடாத ஒரு பலவீனமான ஒருவராய் உங்களை பார்த்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனின் உதவியை தேடக்கூடுமானால் கண்டிப்பாய் உங்களால் இதிலிருந்து வெளியே வர முடியும். இவர் வாழ்க்கை புதியதாய் மாறியதை போல இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்கள். உங்களுக்கு கண்டிப்பாய் ஒரு அதிசயம் நிச்சயமாய் நடைபெறும். கெட்ட பழக்கம் எனக்குள் வளர துவங்கியது. குடிப்பழக்கம் படிப்படியாக அதனுடைய நிலைமையானது இன்னும் 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 மோசமடைந்தது. ஒவ்வொரு நாளும் குடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டத்துக்கு வந்து விட்டேன்.
நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னா நான் உங்களை விட்டு போயிடுவேன். என்னுடைய அண்ணனோட வீட்டுக்கும் அக்காவோட வீட்டுக்கும் நான் அடிக்கடி போயிடுவேன். என்னுடைய அண்ணன் இவர்கிட்ட பேச வருவாரு. ஆனா இவர் அதிகப்படியான குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. அதனால நான் விவாகரத்து செய்யணும்னு நினைச்சேன். அதிகப்படியான குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. அதை என்னால தாங்க முடியல. வாழ்க்கையானது கால்வாய்க்குள்ளே செல்வதை போல இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போய் கொண்டிருந்தேன். எவ்வளவு அதிகமா என் வாழ்க்கையை நான் இழந்து கொண்டிருந்தேனோ அந்த அளவு அதிகமாய் நான் குடியை எடுத்துக்கொண்டேன். என்னை பொறுத்தவரை வாழ்க்கை என்பதே இல்லை. வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் எனக்கு இல்லை. மன அழுத்தம், கெட்ட பழக்கம். நான் செய்வினை எடுக்கிற இடத்துக்கும் போயிருக்கேன். எப்படியாவது அவரு குடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக. மனைவி பூசாரிகளை அழைப்பால் அநேக ஏராளமான தொகை பணம் நான் அதற்காக செலவு செய்வேன். ஆனால் எதுவுமே ஒழுங்காய் நடைபெறவில்லை. எதுவுமே நான் விரும்பியதை போல நான் செல்ல வேண்டிய பாதையில் எதுவும் ஒழுங்கா செல்லவில்லை. அதனால என்னோட வேலை செய்யற ஒருத்தர் ஃபிளையர்ஸ் கொடுத்தாங்க. யூனிவர்சல் சர்ச்சுக்கு நீ போனா நல்லா உணர்வ அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்களோ அதுக்காக போங்க. நான் பாக்குறேன் நீங்க சந்தோஷமா இல்ல, உங்களுக்கு நிறைய பிரச்சனையானது இருக்கு. ஆனா நீங்க அங்க போகும்போது மாறும்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா என் இருதயம் நான் வித்தியாசமா இருக்கிறத உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்குள்ள வித்தியாசமா இருக்கிறத உணர்ந்தேன். அதன் பிற்பாடு நான் என் கணவர்கிட்ட பேசினேன். என் கணவரும் சொன்னாரு, ஆமா அப்படிதான் இருக்கு. நான் விருப்பம் இல்லாதிருந்தேன். நான் சொன்னேன், ஆலயத்துக்கு சென்றாலும் கூட எதுவும் என் வாழ்க்கையில் மாறப்போவதில்லை. நாம் இங்கே போய் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க போறோம். கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு சென்று எதுவும் என் வாழ்க்கையை மாற்றப் போவதில்லை. யாரும் என் வாழ்க்கையை மாற்ற முடியாது. என்னுடைய பிரச்சனை சரிபடுத்த போது வெறும் என் குடிதான். அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, நீ ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கியா, நீ என்ன மாத்த போறியா? யாரும் என்ன மாத்த முடியாது, எந்த கடவுளும் என்ன மாத்த முடியாதுன்னு சொன்னாரு. இதை கேட்டுதான் நான் ரூம்குள்ள போனேன், கதவு சாத்தினேன், முட்டி போட்டு நான் ஜபிச்சேன். தேவனே, நீங்க தான் இவரை குடிப்பழக்கத்துல இருந்து மாத்தணும். ஏன்னா அவர் உங்கள்கிட்ட சவால் வச்சிருக்காருன்னு நான் சொன்னேன். அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தின பிற்பாடு எப்பெல்லாம் அந்த குடியை எடுக்கிறாரோ அவர் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சார். ஒரு நாள் நான் தீர்மானித்தேன், இந்த குடிப்பழக்கத்துக்கு ஒரு முடிவை ஏற்பட்டே ஆக வேண்டும். இல்லை, ஒரு வழி உண்டு. எனவே நான் ஆலயத்துக்கு சென்றேன், கூட்டங்களை கலந்து கொள்ள துவங்கினேன். இங்கே போதகர்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே நான் கீழ்ப்படிய தீர்மானித்தேன். அப்பொழுதுதான் தேவன் என்னை தொட்டார். நான் சுஸ்தமானேன். என்னுடைய எல்லா விதமான கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றேன். நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என் மேலாக இருந்த அந்த பாரம், என் மேலாக இருந்த அந்த சுமை, அது என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது. அந்த தருணம் முதல், அந்த நேரம் முதல் என்னுடைய கண்ணோட்டம் மாறியது, பார்வை மாறியது. ஏதோ ஒரு இருள் என் கண்ணை விட்டு விலகினது போல அந்த நேரம் முதல் நான் எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்க துவங்கினேன். நான் பார்க்கும் விதம் மாறியது. என்னுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்கள் மாறியது. நான் ஆலயத்துக்கு வருகிற சமயம் நான் அப்படியே வெளியிலே மற்ற மக்களை பார்க்கும் பொழுது என்னை போல ஒரு சமயத்திலே மன அழுத்தத்தோடு பாரத்தோடு இருந்த என்னை போல ஆலயத்துக்கு வருகிற மக்களை நான் இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே பார்க்கும் பொழுது, வெளியிலே மக்களை நான் அப்படியே பார்க்கும் பொழுது எனக்கு அந்த அளவு ஆசை இருக்கிறது. நான் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அவர்கள் இந்த பழக்கத்திலிருந்து நிலைமையிலிருந்து வெளியே வரும்படி என்று. வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. கர்த்தர் எனக்கு ஒரு வியாபாரத்தை கொடுத்தார். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் காலத்தினால் அநேக வியாபாரங்கள் மூடப்பட்டு விட்டதானால் எங்களுடைய வியாபாரமானது செழிப்படைந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் மேலும் 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 அநேக கான்ட்ராக்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த விடுமுறை நாட்களிலும் கூட நாங்கள் சில நேரங்கள் மட்டுமே ஓய்வெடுக்கிறோம், சில நாட்கள் மட்டுமே. உடனே மீண்டும் வியாபாரத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. என்றால் அந்த அளவு வியாபாரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஓய்வெடுத்தால் அதை எங்களால் சரி செய்ய முடியாது. அநேக கான்ட்ராக்டுகள் எங்களுக்கு அந்த அளவு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த குடி பழக்கம், எல்லா விதமான அந்த மன அழுத்தம், இது எல்லாமே முடிந்து போன கதை தான். எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பழைய கதை என்றுதான் இப்போது நான் சொல்ல முடியும். அது எல்லாமே புதைக்கப்பட்டு விட்டது, பழைய வாழ்க்கை. இன்றைக்கு நான் இப்போது இங்கே புது சதீஷாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கோம். நான் அவர் கூட ஒன்னா இருக்கேன். முன்னாடி என்ன நடந்ததோ அதை நான் எப்பயும் மறந்துட்டேன். எங்களது வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைத்த மிக பெரும் ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒரு குடும்பமாக, ஒரு ஆலயத்திலே உறுப்பினராக ஒன்றாக இணைந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை பூமிக்கு அதற்கு அனுப்பினார அந்த நோக்கத்தை எங்களால் கைப்பற்ற முடிகிறது, அடைய முடிகிறது. நாளை நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். மக்களை மறக்க வேண்டாம், நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி. ஆம், இந்த நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள்.
9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். இங்கே நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடிலேயோ அல்லது சென்னையிலே உள்ள நம்முடைய கிளை சபைக்கு நீங்கள் குறுக்குப்பேட்டை பகுதியை சேர்ந்தவரா இருந்தால் அங்கே நம்முடைய யூனிவர்சல் ஆலயம் இருக்கிறது. மேலும் பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலை பெரம்பூர் மார்க்கெட் பகுதியை சேர்ந்தவரா இருந்தால் அங்கே அவர்கள் சுற்று வட்டாரங்களிலே சேர்ந்தவர்களும் இங்கே செல்லலாம். அதே போல பெரம்பலூர் அகரம் அங்கே, மேலும் அண்ணாநகர் அங்கே நம்முடைய ஆலயமானது இருக்கிறது. நான் உங்களுக்கு இந்த ஆலோசனைகளை கொடுக்கிறேன், வழிகாட்டுதலை கொடுக்கிறேன். மேலும் அயனாவரத்திலே நம்முடைய சபை இயங்கி கொண்டிருக்கிறது. காரணம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விரும்புகிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். மக்கள், நீங்க இதே நிலைமையில் இருப்பது அவர் விருப்பம் அல்ல. மறந்து விடாதீர்கள், இன்றைக்கும் அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். உங்களுக்கும் ஒரு அதிசயம் அவரால் செய்ய முடியும். அதுதான் அவருடைய திட்டம். ஆனால் விசுவாசத்தினுடைய அடி எடுத்து வைக்க வேண்டியது நீங்கள். எப்படி இந்த அதிசயத்தை, எப்படி இந்த வாழ்க்கை மாற்றத்தை என் வாழ்க்கைக்கு நான் சாத்தியமாக்கி கொள்ள முடியும் என்கிற அந்த கேள்வி, அந்த தீர்மானம் உங்களிடமிருந்து வர வேண்டும். எனவேதான் ஒரு பார்வையற்றவனை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி இதுதான். உரத்த சத்தமாய் அவன் கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்து நின்று அவனை அழைத்து அவனிடத்துல அவர் சம்பாஷணை செய்த பொழுது அவர் கேட்ட ஒரு கேள்வி, நான் இதை உனக்கு செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அவன் விசுவாசிக்கிற ஆண்டவர் என்று சொன்ன உடனே அவனுக்கு நடந்தது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த அற்புதம் நடைபெற முடியும் என்று அந்த விசுவாசத்தை நிரூபியுங்கள். அவரை நோக்கி உங்கள் சூழ்நிலையை கொண்டு வார். அவரா உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இதோ இந்த அற்புதமான சாட்சியை தொடர்ந்து நாம் ஜெபத்திலே ஒன்றிணைய போகிறோம். என் பேர் ஷெலி. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பயத்தினாலையும் மன அழுத்தத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு அதிகமான பயம் இருந்தது, எனக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தது. என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியாது. எப்பொழுதும் என் கூட என்னுடைய மகள் இல்லைன்னா என் கணவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப அதிகமான பயத்தில் இருந்தேன். என்னால் குளிக்க கூட போக முடியாது. நான் குளிக்க போகிறது தான் என்னுடைய பிள்ளைகள் டோர்கிட்ட வந்து நிற்கணும். என்னால் குளிக்க கூட போக முடியாது. தண்ணியில் கூட என்னால் கை வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு மறிச்சிருவேன், நான் இறந்துருவேங்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. நான் குளிக்க போகும்போது கண்ணை மூடும் போது எனக்கு நெருப்பு பட்டு நான் இறந்துருவேன், தண்ணி பட்டு இறந்துருவேன் அப்படின்னு நான் பயந்தேன். எனக்கு இந்த மாதிரியான குரல்கள் கூட கேட்டது, நீ சீக்கிரமாக இறந்துருவேன், இன்னைக்கு இறந்துருவேன். இந்த மாதிரி வேலை செய்யும் போது கூட எனக்கு இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கும், நீ இறந்துருவ அப்படின்ட்டு. நான் உடனே என்னோட மேலதிகாரிக்கிட்ட ஓடுவேன், என் கணவரை நான் தொடர்பு கொள்வேன், என் பிள்ளைகளை தொடர்பு கொள்வேன், நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பேன். என்னால் அந்த சூழ்நிலையை தாங்க முடியல. எனக்கு ரொம்ப அதிகமான பயம். சில நேரத்தில் என் கணவர் தான் கார் ஓட்டுவார், நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கும். ஏர் கண்டிஷனர் ஃபுல்லாக ஆனில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமான பயம் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், இல்லை நீங்கள் காரை நிறுத்துங்க என்னன்னு சொல்லிட்டு நான் குறை சொல்லுவேன். எனக்கு பெரிய மரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு காற்று வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என் கணவர் கேட்பார், எல்லாமே ஆனில் தான் இருக்குது, ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக இருக்குது, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நடக்குது, எப்படி சூடாகுது அப்படின்னு கேட்டார். அதன் பிற்பாடு என் கணவர் என்ன மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே மருத்துவர்கள் என்னை சோதித்து பார்த்தாங்க. என் கணவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் இல்லை யாராவது குடும்பத்தில் மறிச்சிருக்காங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கான்னு கேட்கும்போது என் கணவர் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டாக்டர் சொன்னார், அவங்களுக்கு நாம் என்டிடி தூக்க மாத்திரை கொடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அவங்க பிரெயின் முழுவதுமாக தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அந்த தூக்க மாத்திரை சாப்பிடும் போது மட்டும்தான் நல்லா தூங்கினேன், நல்லா உணர்ந்தேன். அதுதான் ஒரே வழின்னு நினச்சேன். ஆனால் அதன் பிற்பாடு நான் தூக்கத்துலேருந்து எழுந்த பிற்பாடு அதே சோகம், அதே பயம், அதே மரணத்தின் பயம், அதே மன அழுத்தம் எல்லாமே என்னை சுற்றி இருந்தது. நான் சில நேரத்தில் நினைப்பேன், ஏன் இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கையை அழிக்குது, என்னுடைய வாழ்க்கையை அழிக்குது. என் கணவர் இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே குளிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. எப்போதும் என்னோட கணவர் என்னோட பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நொடி கூட என் கணவரும் என் பிள்ளைகளும் என்னை விட்டு வெளியே இருக்கிறத என்னால் தாங்க முடியல. சில நேரத்தில் நான் மயக்கடிச்சு விழுந்திருக்கிறத என் பிள்ளைங்க பார்த்துருக்காங்க. என் சிந்தனை சரியானதா இல்லவே இல்லை.
அதன் பிற்பாடு நான் ஒருவரால் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல எனக்கு உதவியாளர்களும் போதகர்களும் உதவி செஞ்சாங்க. நான் அந்த இடத்துல கற்றுக்கிட்டேன் எப்படி என்னுடைய பயத்தையும் என்னுடைய பதட்டத்தையும் நான் ஜெயிக்க முடியும். இயேசு மட்டுமே ஒரே வழியாக இருக்கார். என் வாழ்க்கையும் என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய எல்லாவற்றையும் நான் அவர்கிட்ட கொடுக்கும் போது, நான் தொடர்ந்து சங்கிலி ஜபம் செய்யும் போது நான் விடுதலை பெறுவேங்கிறத உணர்ந்தேன். நான் அதிகமாக ஆலயத்துக்கு வந்தேன். நான் அதிகமாக உதவியை பெற்றுக்கொண்டேன். போதகர் மனைவின் மூலமாக நான் கவுன்சிலிங்கை பெற்றுக்கொண்டேன். நான் இனிமேலும் அந்த பயத்தில் அந்த பிரச்சனையில் இல்லை. என்னோடய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி நான் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கேன். இனிமேலும் நான் தூக்க மாத்திரை எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முழுமையாக இப்போ எந்த இடத்துக்கு வேணால் போக முடியும், எந்த இடத்துல வேணால் எதை வேணால் செய்ய முடியும். நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். மகா பரிசுத்தமுள்ள என் தேவனே, இந்த நேரம் இத்தனை சாட்சிகளை கேட்ட மக்கள், அவர்களுக்குள் எந்த சந்தேகத்தை நான் இன்னும் தாக்கப்பட்டிருந்தால் நான் ஜெபிக்கிறேன். அந்த சந்தேகம் விலக, அந்த சந்தேகத்துக்கு காரணமாக இருக்கிற இருள் விலக. தனக்குள்ளாக பலவீனமான எண்ணத்தோடு இவர் காணப்பட்டிருந்தால் இந்த நிமிஷம் வரை, இந்த நேரம் துவங்கி இந்த பலவீனம் நீங்கள், இந்த பயம் நீங்கள், இவருக்கும் நீர் அதிசயம் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தை தனக்குள் பெற்றுக்கொள்ளட்டும் தேவன். இந்த நேரம், இந்த நிமிஷம் நான் இவர் வாழ்க்கையை பிடித்து கொண்டிருக்கிற எல்லா இருளுக்கும் கட்டளை கொடுக்கும் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் வெளியேறும்படி போல் ஆண்டவரை, இந்த மக்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்ட அதே வல்லமை, அதே சக்தி ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுவதாக. அதன் மூலமாய் இவர் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் ஒரு உயிருள்ள சாட்சியாய் மாறும். இனிமேலும் இருள் இல்லை, வாழ்க்கையில வெளிச்ச பிரகாசிக்க இவர்களை, குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறேன். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இதிலிருந்து பருகிற ஒவ்வொருத்தரும் சக்தியிலிருந்து பருகட்டும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். நாளை இரவு அடுத்த சாட்சியோடு தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?